சார் இப்போ தாவேகா கட்சி சார்பாக நடத்துறாங்க அப்படின்னா விஜய் வரணும்ன்றதால மேண்டேட்டரி. அது தாவேகா கட்டாயம் வரணும் அப்படின்றது எந்த இடத்துலயுமே இல்ல. ஆனா தாவேகா மேல நம்பிக்கை இல்லாம வந்துட்டு வரல அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? நம்பிக்கை இல்லைன்னா இங்கே 18 குடும்பம் எப்படி வந்துச்சு? வந்த குடும்பத்துக்காவது நீதி என்னன்னா வராத குடும்பத்துக்கும் சேர்த்து தான் போராடுறாரு. நிவாரணம் அவர் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இத்தனை துறைகள், துறை சார்ந்த IAS அதிகாரிகள், இத்தனை செயலாளர், உள்துறை செயலாளர் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒழுங்கா செய்யலன்றதா உங்க கண்டன ஆர்ப்பாட்டம். அப்ப அதுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுக்கல. அதிமுகவின் ஆட்சியில நடந்ததையும் நீங்க ஏன் சொல்லல? தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் வந்துகிட்டு இருந்த வண்டிகளை நடு ரோட்ல நிறுத்தி காவல்துறை அட்ராசிட்டி பண்ணிச்சு, அதையும் சொல்லுங்க. நெறியாளர் தானே, செய்தியாளர் தானே, நீங்க ஊடகவியலாளர் தானே. அதை கேட்கிற தைரியம் இருக்குன்னா இதையும் நீங்க கேட்கணும்ல, ஏன் கேட்க மறுக்கிறீங்க? ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில ரத்த வெள்ளத்துல செத்து மிதந்தா இல்ல, எத்தனை குழுட அமைச்சிங்கன்னு கேக்குறேன். மானமும் ரோசமும் இருந்ததுன்னா நீங்க தூக்க மாட்டிட்டு சாக வேணாமா? இந்த ஒரு கம்பி உங்களுக்கு போனது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரேக்கிங் செய்தி. அவங்களுக்கு அண்ணா நகர் மாணவி பாலியல் பிரச்சனையில எத்தனை குழு அமைச்சீங்க? ஓடி போய் அவமானப்பட்டு CBI கிட்ட இருந்து வழக்க புடுங்கிட்டு வந்தவர்கள் தானே நீங்க. நீங்க குழு அமைச்சு அசிங்கம் அல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு? எத்தனை இளைஞரை நீங்க உருவாக்கி விளையாட்டு துறையில உருவாக்கி அனுப்பிட்டீங்க? கபட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? கள்ளத்தனமா கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபியோட. இந்த மாதிரி இந்த 75 ஆண்டுகள் வரலாற்றுல தமிழகத்துல ஒரு தலைவனை சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஒருத்தர் நடத்தினான்னு சொல்லிட்டு இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு நான் வெளில போறேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். தாவேகா கட்சியின் சார்பாக விஜய் அவர்கள் நேற்றைக்கு அஜித்குமாரினுடைய மரணத்துக்கு கண்டனம் தெரிவித்து அரசிடம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அவருடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏகப்பட்ட கூட்டம் திரண்டிருந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? நீங்க தாவேகா கட்சியினுடைய இந்த முன்னெடுப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முன்னெடுப்பு தான். அன்னைக்கு ஒரு மாநாடு மேடையிலேயே பிரகடனப்படுத்தினார். என்ன ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களையும் சந்திச்சிருக்கிறாரு. எல்லா குடும்பத்துக்கும் நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. எப்படி ஒரு தன்னுடைய கன்றை இழந்த மாடு மண்ணீதி சொன்னனுடைய மணியை அடித்து நீதி கேட்டுச்சோ, அதே போல் இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட தம்பி அஜித்குமாரனுடைய மரணம் புதைந்து போன மீத இருக்கக்கூடிய 23 குடும்பங்களுக்கு லாக்அப் டெத்தில் நடந்த தடுப்பு காவலில் நடந்த மரணத்திற்கு இன்று நீதிக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இங்கே பதிவு செஞ்சுருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் என்றென்றைக்கும் உங்களோடு தான் இருக்குது. இது மக்களுக்கான ஒரு கட்சின்றதை மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுக்கிட்டு வராரு. களத்துக்கு நேரடியாக களத்தில் நின்று போராட்ட களத்தில் நின்றுருக்கிறாரு. மிக பிரம்மாண்டம் தான் வருவேன்றதை எந்த அறிவிப்புமே இல்லாமல் நின்றுருக்கிறாரு. ஆனால் அவர் தான் வரப்போறாருன்றது தெரியாமலே தம்பி அஜித்குமாரனுடைய மரணத்திற்கும் 24 தடுப்பு காவல் மரணங்களுக்கும் நீதி கேட்டு போராட்டம்ன்றதை அறிவித்ததில் இருந்து சாரசாரையாக அனைத்து பகுதிகளில் இருந்துமே தொண்டர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. ஆங்காங்கே எல்லா இடங்கள்லையுமே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா கட்சியின் சார்பாக ஜூலை 13ஆம் தேதி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது விஜய் வரப்போறாருன்றதுன்னு அர்த்தம். அது ஏன் அறிவிக்கலை அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க? இதற்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு இப்போ எந்த அறிவிப்புகளும் கொடுத்ததில்லை. அதே போல் இந்த போராட்டங்களுக்கும் எந்த அறிவிப்புகளும் கொடுத்ததில்லை. தொண்டர்களுக்கு வந்தவர்களுக்கு
எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நடந்திருந்ததுன்றத பதிவு. சரி, இப்போ தாவேகா கட்சியின் சார்பாக நடத்துறாங்க அப்படின்னா விஜய் வரணும்ன்றதால மேண்டேட்டரி, அது தாவேகா கட்டாயம் வரணும் அப்படின்றது எந்த இடத்துலையுமே இல்லை. அதாவது இன்னைக்கு நடக்குதுன்னா எத்தனையோ கட்சியை பொதுச் செயலாளர் நடத்துவாங்க, இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நடத்துவாங்க, ஒரு மாநில செயலாளர்களுடைய தலைமையேற்று நடத்தக்கூடிய எத்தனையோ கூட்டங்கள் திமுக, அண்ணா திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வருவாருன்றது ஒன்றும் இல்ல. இதுக்கு முன்னாடி வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்திருக்கு. மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக தமிழகம் முழுக்க போராட்டக்களங்கள் நடந்திருக்கு, ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக களத்தில் எல்லாத்தையுமே நடந்திருக்குது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து இவர் அறிவித்த உடனே இவர் வந்துருவாருன்றதெல்லாம் எங்கேயுமே பதிவு பண்ணலை, இங்கேயும் பதிவு பண்ணலைன்றத சொல்கிறேன். ஓகே சார், இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிமிட கணக்கெல்லாம் வந்து நிறைய குறிப்பிடுறாங்க. சரி, ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குது, அதுக்கான பதிலும் வந்து கொடுக்குறாங்க. பட் உங்களுடைய பார்வையில் மீண்டும் அதை ஒரு தெளிவுபடுத்திட்டா அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ குறுகிய ஒரு போராட்டமா, இந்த மாதிரியான குறுகிய போராட்டம் பண்ணுறதுனால யாருக்கு என்ன பயன், இப்படியெல்லாம் கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது போராட்டம் வந்து நாட்கணக்க நடக்கிறதும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடக்கிறதும் இல்லை விஷயம். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பேச விட்டு இங்கே அரசியல் பண்ண வரல, வழிகளையும் வேதனைகளையும் பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம்னு சொல்லியிருக்கிறாரு, அதனுடைய ஆரம்ப புள்ளியில் நிற்கிறாரு. இங்கே அரசியல் தான் பண்ணணும்னு சொன்னால் வழி முழுக்க பேனர்கள் வச்சிருக்கலாம், போஸ்டர்கள் ஒட்டியிருக்கலாம், கொடிகளை பறக்க விட்டுருக்கலாம், தன்னுடைய தலைவருடைய படத்தை மிக பிரம்மாண்டமாக போட்டிருக்கலாம். எதுவுமே இல்லை. அப்போ யார் அரசியல் பண்ணுறா? நீதியை மட்டும் கேட்குறாரு, என்ன பேசணுமோ அதை பேசுகிறாரு, ரத்தன சுருக்கமாக பேசுகிறாரு, தெளிவான முறையில் பேசுகிறாரு. இதுதான் தேவை, இவர்கள் தான் பாதிக்கப்பட்ட குடும்பம்னு அடையாளம் காட்டுறாரு இல்லையா? அதற்கு முந்தின நாட்களே அவர்களை வரவிடாமல் ஆளக்கூடிய திமுக அரசு அவர்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டலியா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்கள்லையுமே நடந்திருக்கு, திருநெல்வேலியிலையும் நடந்திருக்கு. கட்டாயமாக போய் அவர்களை பார்த்து ஊருக்குள்ளே இருக்க முடியாது, பிரச்சனை வேற விதமாக போகும், நாளைக்கு இன்னும் அதிகமாகும், இப்படியெல்லாம் சொல்லி ஏற்கனவே ஒரு பிள்ளையை இழந்துட்டோம். ஒரு ரவுடியாக இருந்தால் போய் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பண்ணுனதே காவல்துறை தான். அப்போ நீங்கள் அடுத்து பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வீங்க? நீங்கள் தான் ஒடுங்கி போயிருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான சூழலில் இருக்கக்கூடிய குடும்பம் தானே, உங்களை மேலும் மேலும் இருக்கக்கூடிய ஒருத்தனையும் பறி கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. அப்போ பெரிய இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியை கொண்டுட்டாங்க, அந்த ரவுடிக்காக ஒரு 1000 ரவுடி வந்து நின்று கேட்டால் பரவாயில்ல, அவன் சாமானியவன், அவனுக்கான அவன் வீட்டில் உள்ளவன் வரத்துக்கே இங்கே மிகப்பெரிய தடைகள் இருக்கு. என்ன தடைகள் வந்து கொடுக்கப்பட்டது, என்ன நெருக்கடிகள் வந்து தமிழக அரசு சார்பாக கொடுத்தாங்க? தமிழக அரசு சார்பானா இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுடைய சார்பாக தான். எந்த கட்சிக்காரங்கள் சார்? ஆளக்கூடியது யாரு? திமுக தான். நான் பதிவு பண்ணிட்டேனே, திமுக காரர்கள் தான் இருக்கக்கூடிய. போகக்கூடாது, போனா நாளைக்கு திருப்பியும் பிரச்சனைகள் வரும், நாளைக்கு திரும்பவும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு பயத்தை, ஒரு மாயையை உண்டு பண்றான். அதையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் தான் இது அத்தனையுமே. ஆனா தாவேகா மேல நம்பிக்கை இல்லாம வந்துட்டு வரல அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? நம்பிக்கை இல்லைன்னா இங்க 18 குடும்பம் எப்படி வந்துச்சு? வந்த குடும்பத்துக்காவது நீதி என்னன்னா வராத குடும்பத்துக்கும் சேர்த்து தான் போராடுறாரு. இதுக்கு முன்னாடி புதைந்து போன விஷயங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறாரு. வந்தவர்களுக்காக மட்டும் நீதி கொடுங்கன்னு கேட்கல. இது என்ன டோக்கன் எடுத்துட்டு உள்ளே போகிற விஷயம்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஹாலுக்குள்ளே போகிற விஷயம் நினைக்கிறீங்களா? நிகழ்வுக்கு வந்த விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, மறுக்கப்படக்கூடிய நீதியை வென்றெடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதை வந்து அரசியல் படுத்தணும்னு ஒருபோதும் நினைக்கல. ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய அந்த ஒரு வழக்கும் இருக்கு. அது வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது. திமுக ஆட்சியில இப்போ அஜித்குமார் மரணத்தை தாண்டி 24 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கணும், காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு வேறு சில அமைப்புகளும் உருவாக்கணும், இந்த மாதிரியான எந்த ஒரு நிவாரணமும் அதுக்கு வந்து விஜய் சொல்லியிருக்கணுமோ, அது ஏன் அவர் சொல்லலை? வெறுமனே வந்து திமுகவை சாடுறதுல மட்டுமே குறியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்களே. நிவாரணம் அவர் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இத்தனை துறைகள், துறை சார்ந்த IAS அதிகாரிகள், இத்தனை செயலாளர், உள்துறை செயலாளர், இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒழுங்கா செய்யலன்றதா உங்க கண்டன ஆர்ப்பாட்டம். அப்ப அதுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுக்கல. அதிமுகவின் ஆட்சியில் நடந்ததையும் நீங்க ஏன் சொல்லல? தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்
பிரச்சனையில தான் இந்த மாதிரி ஆச்சு. சகோதரர் ஆதவ அர்ஜுனா பேசுனதெல்லாம் கேட்டிங்களா? இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் திமுக வந்து இதை அந்த பிரச்சனையை பயங்கரமா கையில் எடுத்து போராட்டங்கள் எல்லாம் பண்ணீங்க, பிரச்சனையை கிளப்புனீங்க. ஆனால் இப்போது வந்து வாய் மூடி அமைதியா இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் இந்த பிரச்சனையும் பார்க்கணும். எந்த ஆட்சியில நடந்தாலும் தவறு தான் சொல்றாரு. அதை தான் பதிவு பண்ணியிருக்கு அந்த மேடை, அந்த நிகழ்வு, அந்த நீதி கேட்பு போராட்டம். சரி, 26 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்களே, அது அந்த கணக்கீடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் வந்து அவ்வளவுதான் நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா டக்குன்னு போராட்டம் முடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சில விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பெர்மிஷன்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். இல்ல, அதாவது நேர கட்டுப்பாடுன்றது ஒட்டுமொத்தமா நேரத்தை கட்டுப்படுத்தி தான் நீங்க வந்து நேரம் ஒதுக்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 18 கட்டுப்பாடுகளை விதிச்சு தான் கொடுத்துருக்கீங்க காவல்துறை. அதுக்கடுத்து பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? இங்கே வந்து இவர் கூட 1 மணி நேரம் நின்றுட்டா அந்த இடத்துலேருந்து ஒருத்தரும் நகர போகிறதில்ல. நல்லா நீங்கள் பார்த்துருக்கணும். எல்லா கட்சி ஆர்ப்பாட்டங்களிலும் அங்கே எங்கே மீட்டிங் நடக்குதோ அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மக்கள் உட்காந்துருப்பாங்க. டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கட்சிக்காரர்கள். ஏன்னா கட்சிக்காரர்களை தாண்டி அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க. இங்கே எல்லாமே அத்தனை பேரும் அங்கேயே நிற்கிறான், மயங்கி விழுறான், ஆனால் அங்கேயே நிற்கிறான். ஏன் சொல்லுங்கள்? தன்னுடைய உணர்வு பூர்வமாக வந்திருக்கான். நம்மளை போகிற ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து இழந்த ஒரு தம்பிக்காக நீதி கேட்டு தளபதி வந்திருக்கிறாரு, அவர் பின்னாடி நம்ம இருக்கோன்றதை பதிவு செய்கிறான். இங்கே இதுதான் வீரியமாக பார்க்கப்படுது. இதுதான் ஆளக்கூடியவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. ஆளும் தரப்பு வந்து இன்னைக்கு பயத்துல மூழ்கி போய் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். உன்னை யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர்கள் தான் உன்னை கண்டு பயப்படுகிறார்கள்னு சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. இன்னைக்கு தலைவர் தளபதி அதிகமா விமர்சனம் செய்யக்கூடிய திமுக தான். அப்போ பயப்படுறது திமுக தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. சாமானியர்களை களத்துல இறக்கி எதிரான மன்னராட்சி நடக்கிறவர்களுக்கு எதிராக களத்துல இறக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து வராரு, அவர் சார்பாக தாவேகா கட்சியின் சார்பாக ஏதாவது கூட்டம் நடக்குது அப்படின்னாலே அங்க இளைஞர்களினுடைய ஆரவாரம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து தாவேகா கட்சியின் தொண்டர்கள் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வீடியோக்கள் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு சாமானியர் வந்து போகும்போது நீங்க போங்க, எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படின்ற கேள்விகள் எழுப்பக்கூடிய காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து ரோட் ஷோ நடத்தினப்போ மரத்துல இருந்து குதிச்சதை வந்து ஒரு பெரிய கிண்டலா மாற்றப்பட்டது. அதே மாதிரிதான் இப்போ தாவேகா தொண்டர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாமே சின்ன இளைஞர்களா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு மரத்துல இருந்து ஒரு சகோதரர் ஒரு தம்பி குதிச்சார் இல்லையா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 விமானங்கள் வந்து தடைப்பட்டுருச்சு. போகிற நேரம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ரயிலினுடைய நேரங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. தமிழகம் முழுக்க குறிப்பிட்ட நேரங்களில் பஸ்ஸை எடுக்க முடியல. எல்லா இடங்கள்லையும் சாலை போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள் கூட மூடலாமான்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. கேட்கறதுக்கு வாய் இருக்குன்றதே எதை வேணா கேட்கலாமா? அவர் மரத்துல இருந்து வண்டியில குதிச்சாருன்றதுனால ஒட்டுமொத்தமா எல்லா நிகழ்வும் நின்று போயிடுச்சா? எந்த பொது சொத்துக்கு இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நிகழ்வுல கேக்குறோம், இந்த நிகழ்வுல ஒரு 20 பஸ் அடிச்சு கண்ணாடி உடைச்சிட்டாங்க. ரயில்ல போய்கிட்டு இருந்தவங்களாம் ரயில நடு ரோட்ல நிறுத்தி ரயில்ல இருந்த மக்களை எல்லாம் கீழே இறக்கிட்டாங்க. இதனால பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சா? இல்ல, காணொளி இருக்கு சார். என்ன காணொளி இருக்கு? ஒருத்தர்னு எப்படி சொல்வீங்க சார்? 2-3 பேர் வீடியோஸ் இருக்கு, அப்ப ஒருத்தர்னு சொல்வீங்களா? எத்தனை பேர் வந்துகிட்டு இருந்த வண்டிகளை நடு ரோட்ல நிறுத்தி காவல்துறை அட்ராசிட்டி பண்ணிச்சு, அதையும் சொல்லுங்க. நெறியாளர் தானே, செய்தியாளர் தானே, நீங்க ஊடகவியலாளர் தானே. அதை கேட்கிற தைரியம் இருக்குன்னா இதையும் நீங்க கேட்கணும்ல, ஏன் கேட்க மறுக்கிறீங்க? இப்போ இதுக்கான பதில தான் இப்போ நான் முதல்ல அதற்கான பதில தான் நான் சொல்றேன். நேத்து எத்தனாயிரம் பேருடைய வாழ்க்கை பாதிச்சிருச்சு. வேலைக்கு போறவர்களால நேரம் தாமதமா போகப்பட்டிருக்கா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓரமா யாருமே போகாத ஒரு சாலையில முக்கியமான இடத்துல அந்த சாலை முழுக்க நீங்க கொடுக்குறீங்க. ஆனால் 2 கிலோமீட்டருக்கு முன்கூட்டியே வாகனங்கள் நிறுத்தப்படுது. இப்போ அரசு தரப்புல இருந்து 3 குழுக்கள் அமைச்சு அது வந்து எந்தெந்த இல்ல, நான் இந்த கேள்வியை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வியை கேளுங்க, சரியா? சார், 2 சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி 3 குழு அமைச்சிருக்காங்க. அப்ப அதுவும் இதுவும் அதுக்கான ஒரு பதில தான் நான் சொல்றேன். என்ன
பொது சொத்துக்கள் சேதம் அடைஞ்சிருச்சு. அங்க போட்டிருந்த நீங்க இப்ப இருந்த கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா கூடுன இடத்துல இங்க இருந்து அந்த பக்கம் தாக்கும்போது அந்த பேரிகார்டு கம்பி சாஞ்சிருக்கு. நீங்க போட்ட கம்பிகள் எல்லாம் அப்படியே மிகப்பெரிய எஃகு கோட்டையை கட்டி வச்சிருந்தீங்களா? எல்லாம் ஊழல் ஆட்சியில எல்லாம் பண்ணிருக்கீங்க. எல்லாம் சாஞ்சுதான், எல்லாம் சரிஞ்சுதான் கிடைஞ்சது. எல்லாம் அவன் தான் உடைச்சான்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? என்ன ஆதாரம்? அதை உடைக்கிறதுனால அவனுக்கு என்ன இது வந்துருச்சு சொல்லுங்க பாப்போம். மக்களுடைய கூட்ட நெரிசல்ல ஏதாவது நடந்திருக்கலாம், புரியுதுங்களா? இன்னைக்கு முடிஞ்சு போறப்போ வந்துட்டு இப்ப இன்னைக்கு தான் கடைசி நாள் ஸ்கூல்னா பசங்க எல்லாம் வந்துட்டு ஃபேன் உடச்சு விட்டு போயிருவாங்க, பெஞ்ச் உடச்சு விட்டு போவாங்கல்ல சார், அந்த மாதிரி வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதுதான் திமுக காரங்களுக்கு தான் வந்திருக்கேன். அடுத்தவங்களுக்கான பதிலே அவர்களுக்கானதுதான், புரியுதுங்களா? இன்னைக்கு 3 குழுக்கள் அமைச்சிட்டீங்க. என்ன, என் தங்கச்சி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில ரத்த வெள்ளத்துல செத்து மிதந்தா இல்ல, எத்தனை குழுட அமைச்சிங்கன்னு கேக்குறேன். மானமும் ரோசமும் இருந்ததுன்னா நீங்க தூக்க மாட்டிட்டு சாவ வேணாமா? இந்த ஒரு கம்பி உங்களுக்கு போனது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரேக்கிங் செய்தி. உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு வீடு வீடா அஜித்குமார் மரணம் பட்டு கிடக்குறான், வீடு வீடா போய் ஓட்டு கேட்டீங்களே, ஓரணிகள் தமிழ்நாடுன்னு என்னத்தை கலட்டிக்கிட்டு வரீங்க? போயிட்டு ஊரு ஃபுல்லா சாராயத்தை வித்து படுகொலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, இதான் உங்க சாதனையா? விடியலுக்கான ஆட்சியா? 3 குழு அமைச்சிட்டீங்க, 300 குழு அமைங்க, 300 குழுங்க அமைங்க. அதை என் தம்பிகள் தான் பண்ணிருக்காங்கன்னா அதற்கான தீர்வை தரத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. ஆனால் இத்தனைக்கும் தீர்வை சொல்றதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? உடனே குழு அமைச்சிருக்கீங்க. எத்தனை குழு அமைச்சிருக்கீங்க இது வரைக்கும்? அண்ணா நகர் மாணவி பாலியல் பிரச்சனையில எத்தனை குழு அமைச்சீங்க? ஓடி போய் அவமானப்பட்டு சிபிஐ கிட்ட இருந்து வழக்க புடுங்கிட்டு வந்தவர்கள் தானே நீங்க குழு அமைச்சு. அசிங்கம் அல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு? ஒரு பைப்பு கட் ஆயிடுச்சாமா உடனே குழு அமைச்சிட்டீங்க. குழு அமைச்சு என்ன பண்ண போறீங்க? வந்துகிட்டு இருந்த வண்டியில அங்கங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் நிறுத்துறீங்க. என்ன நிறுத்திட்டா கூட்டத்தை தடுத்தரலாம் நிறுத்துறீங்களா? பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய அத்தனும் வெறியோட வந்துகிட்டு இருக்கிறான். என்ன உங்களை மாதிரி ஊரு ஃபுல்லா பேனர் கட்டி கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி வந்த கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பொதுச் செயலாளர் தலைவருடைய அறிவிப்பு, பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் படி கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. பொதுச் செயலாளர் நேரடியா பைக் எடுத்துட்டு போறாரு. என்னடா வேனை பிடிச்சிட்டானா, இறங்கி நடந்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. இறங்கி நடந்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. 50,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் தயார் நிலையில இருக்கு. ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில இருக்கு. எத்தனை டாக்டர்ஸ் தெரியுமா? தெரியாது? அதெல்லாம் சொல்லுங்க. 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழுக்கள், மருத்துவ குழுக்கள், மருத்துவ அணி சார்ந்தது. சகோதரர் டாக்டர் பிரபுனுடைய சிவகங்கை பிரபுனுடைய தலைமையில் அந்த கூட்டம் அங்க அந்த மருத்துவ குழு நடந்தது. ஆதாரத்தோட ஏங்க மயக்கம் வர முன்னாடி உங்களுக்கு என்ன இதை கொடுத்து மயக்கம் நாங்களே போட வச்சிடணுமா? மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் தர முடியும். வெயில்ல நிக்கிறீங்க, வெயில் உங்களுக்கு ஒத்துக்கல, உங்களால தாங்க முடியல, சமாளிக்க முடியல, உங்களுடைய பாடியில அவ்வளவுதான் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு, மயங்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க சொல்றாங்க. நாங்களும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்தோம், அவங்க மயக்கம் வந்துருச்சு, அதனால வந்து விழுந்துட்டாங்க அந்த ஏர் ஷோ நடக்கும் பொழுது. இதேதான் அவங்களும் சொல்றாங்க. இது தாவேகாவும் இததான் சொல்றாங்க. தாவேகால இங்க எந்த இரும்பு கேட்டும் போட்டு கட்டுப்படுத்தல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டத்துக்கு ஒப்பீடு பண்ணுவோம். 6 வித்தியாசங்கள் இல்ல 60 வித்தியாசங்கள் சொல்லப்படும். என்ன, ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருந்தது நீங்க சொல்லுங்க. ஒரு பெண்மணியா நெறியாளரா அதை பார்த்துருப்பீங்க, இல்ல கலந்துகிட்டு இருந்திருப்பீங்க, உங்க தொலைக்காட்சி அதை பதிவு பண்ணியிருக்கும், போட்டிருக்கோம்ல. சொல்லுங்க. ஒரு இடம் அனுப்பி அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை விட்டுருக்கீங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டா அவனை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இங்க இருந்து போகும்போது உயிரே போச்சு, 3 பேர் செத்தானே, 3 தாலி எடுத்தாங்களே சகோதரிகள், அதுக்கு பதில் சொல்லுங்கடா. நான் வெக்கம் மான சூடு சொரணம் இல்லாம உட்காந்து பைப்பை உடச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபார்முலா ரேஸ் கார் நடத்தும் போது அவங்களுக்கு சொகுசு எல்லா சாலையை ஒழுங்கா போட்டுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. முந்தின நாளே போய் முதல்வர் விசிட் பண்றாரு. ஏன்னா ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய ஃபார்முலா ரேஸ் 1 கார் ரேஸினுடைய விஷயம். செக்கில் தரல செம்மல். அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது இல்ல சுதந்திர இந்தியாவில். வஉசி கப்பல் ஓட்டுனார்ல, ஆங்கிலேயனுடைய வணிகத்துக்கு எதிராக ஒருத்தர் நிறுத்தினான்ல கப்பலை கொண்டு போய். அன்னைக்கு வெள்ளையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணான்ல. அந்த மாதிரி ஃபார்முலா ரேஸை நடத்தி மிகப்பெரிய சாராய விளம்பரம் தானடா வச்சீங்க ரோடு முழுக்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு அது தேவையே இல்லாத ஒரு செயல்னு சொல்றீங்களா சார்? எது ஃபார்முலா ரேஸ் நடத்துனது இல்ல. ஃபார்முலா ரேஸ்னால நீங்க எத்தனை 1000 கோடியை ஈர்த்துட்டீங்க சொல்லுங்க. இல்ல எத்தனை இளைஞர்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணி கொடுத்துட்டீங்க? எத்தனை இளைஞரை நீங்க உருவாக்கி விளையாட்டுத் துறையில உருவாக்கி அனுப்பிட்டீங்க?
கபட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? கள்ளத்தனமா கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபியோட. ஆனா அமித்ஷா வந்து நாங்க விஜய் கூட பேச்சுவார்த்தையில இருக்கோம்னு அவர் தான் சொல்றாரு. திமுக கூட பேச்சுவார்த்தை வைக்கலன்னு இந்த சொல்றாரு. வடை சுடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. அமித்ஷா அமித்ஷா யாரு? அவர் கட்சிக்கு ஒரு ஆளு. எனக்கு யாரு? எனக்கு யாருன்னு கேக்குறேன். இந்த நாட்டினுடைய குடிமகன் நானு. என்னை விட அதிகாரம் அவருக்கு இருக்கா? அவர் உள்துறை அமைச்சர். அதனால உள்துறை அமைச்சர் தான் இந்த 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் என்றைக்கும் இந்த நாட்டினுடைய குடிமகன் நானு. அதிகாரம் இல்லைன்னா நீங்க யாரு? என்னை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் உங்களுக்கு இருக்கு. இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய வேலை உங்களுக்கு. பணக்காரனுக்கு ஜால்ரா தட்ட வேண்டிய வேலை இல்லை உங்களுக்கு. உங்கள்கிட்ட இருந்துதான் இப்ப மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்ப நீங்க கவனமா இருந்திருக்கணும். சார், திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி. அதாவது இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தமிழக அரசை வந்து கேள்வி கேட்கிற வகையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தா பரவாயில்ல, இது வந்து நல்ல விஷயம். ஆர்ப்பாட்டம் வந்து ஏதோ அரசியல் நோக்கத்தோட இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயனளிக்காது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. அப்போ இது என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலங்கள்ல அண்ணன் பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய விஷயத்துக்கு எப்படி நடத்தினார் அண்ணன்? பொள்ளாச்சி மாணவிகளினுடைய பிரச்சனையில எப்படி அண்ணன் போராட்டம் நடத்தினாரு, போராட்டங்கள்ல கலந்துகிட்டாரு. இந்த காலகட்டத்துல வேங்கை வயலுக்கு போராட்டமே நடத்தலையே, ஏன் நடத்தல? நடத்தி இருக்கிறாரு சார். ஏன் நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அவர் நடத்தினாருன்னு எனக்கும் தெரியும், புரியுதுங்களா? அவர் நடத்தினாருன்றது எனக்கும் தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்க பதில். நீங்க நடத்துனீங்கல்ல, அந்த போராட்டம் யாருக்காக? பூசி மொழுகிறதுக்காக நடத்தப்பட்ட போராட்டமா? மக்களை ஏமாத்துறதுக்காக நடத்தப்பட்ட போராட்டமா? அப்போ உங்களோட இது உணர்வுபூர்வமான போராட்டம் இல்லையா? மக்களுக்காக தானங்க வந்து நிக்கிறாரு. அன்னைக்கு நீங்க நடத்தின போராட்டத்துல ஊர் முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி பட்டோலி வீசி பறந்துதா இல்லையா? போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுச்சா இல்லையா? பேனர்கள் வைக்கப்பட்டுச்சா இல்லையா? இங்க எதுவுமே இல்லையே. எதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாருன்னு சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட அரசியல் ஆதாயம் தேடிதான் அதெல்லாம் செஞ்சாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். அவர் சொன்னதா நீங்க தானே கேட்டீங்க. இதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. இல்ல சார், போஸ்டர் ஓட்டுறது மூலமா அது வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாரு. போஸ்டர் ஓட்டலன்னா அரசியல் ஆதாயம் தேடலையா? உங்களை ப்ரோமோட் பண்ற வேலை தானே, உங்க கட்சியும் உங்களையும் ப்ரோமோட் பண்றது தானே. தலைவர் வருகிறார், நீதி கேட்கிறார், தலைவர் வரார், நீதி கேட்கிறார், ஆர்ப்பாட்டம் நடத்துறார், தகவல் கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? இல்லனா தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகவலா? அது கூட இங்க இல்லையேன்ற இந்த அரசியல கூட அவர் பண்ணல. அதுதான் அவர் சொல்றாரு. நடிகருக்குன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கு, தலைவர்களுக்கு ஈர்ப்பு இல்லைன்னு அதுதான் அவர் குறிப்பிடுறாரு. யாருக்கு எதையா ஒண்ணு பேசுங்கன்றேன். எல்லாத்தையுமே ஒரே பால் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படின்னு கேட்கிறேன். இல்ல சார், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதானே. இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து அவருக்கு இல்ல அப்படின்றது தானே உண்மை அப்படின்றாரு. செய்தி போய் சேருதா? செய்தி போய் சேர்றதுக்கு தான் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டினாங்க. அது அரசியல் ஆதாயமா எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்ப போஸ்டர் ஒட்டலன்னா அது அரசியல் ஆதாயம் இல்ல, ஒட்டுனா அது அரசியல் ஆதாயம். போஸ்டரை வச்சு நீங்க சொல்றீங்களா? அத கூட பண்ணலன்னு சொல்றோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கன்னு சொல்றோம். அரசியல் ஆதாயம் தான் தேடணும்னா அறிக்கை விட்டாச்சு. நான் சொல்றேன் கேட்டுங்க. வாங்க, என்ன சொன்னீங்க? அறிக்கை விட்டுருக்காங்க இல்லையா? ரைட், ஓகே. பல காலகட்டங்கள்ல எல்லாத்துக்குமே தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கை விடும்போது நீங்க இதே நான் தாவேக்காவை தான் சொல்றேன். தாவேக்கா அறிக்கை விட்டு தானே எல்லாரையும் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். என்னன்னு இந்த மாதிரி போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி தொடர்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையெல்லாம் நீங்க வந்து அறிக்கையாவே எடுத்துக்கலையே. அறிக்கை விட்டா போதுமா தீர்வான்னு கேட்டீங்களே. இதுக்கு அறிக்கை தான் விட்டுருக்கிறாரு. போராட்ட காலத்துல நின்றுக்கிறாரு. தன்னை எந்த இடத்துலயும் நான் தன்னுடைய படத்தை போட்டுக்கலையே. இந்த மாதிரி இந்த 75 ஆண்டுகள் வரலாற்றுல தமிழகத்துல ஒரு தலைவனை சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஒருத்தன் நடத்தினான்னு சொல்லிட்டு இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு நான் வெளில போறேன், உங்களால சொல்ல முடியுமா? ஏன் இந்த போராட்டத்தை வந்து நடத்தினதே இல்லை நீ எப்படி குறிப்பிடுறீங்க? இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன்னுடைய கட்சி கடியோ போஸ்டரோ இல்லாமல் தன்னையோ தன்னை சார்ந்தவர்களோ முன்னிலைப்படுத்தாமல் ஒரு போராட்டம் நடந்ததுக்கான அடையாளத்தை சொல்லுங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடிய போராட்டங்களுக்கு பின்னாடி வேற ஒரு காரணங்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 75 ஆண்டுகள் அரசியலை சொல்லிட்டேன். அண்ணன் திருமாவை குறிப்பிடல, புரியுதுங்களா? 75 காலத்துல அவருக்கு அண்ணாவை சொல்லுங்க, பெரியார சொல்லுங்க, கலைஞரை சொல்லுங்க, அதுக்கு அடுத்து வந்த அனைத்து தலைவர்களையும் சொல்லுங்க, ஜெயலலிதாவை சொல்லுங்க, எம்ஜிஆரை சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த 75 ஆண்டு கால வரலாற்றுல தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவன் ஒரு போராட்ட காலத்துல யார் உண்டு சொல்லுங்க. முன்னிலைப்படுத்திக்கலன்னு எப்படி சொல்றீங்க? போஸ்டர் ஒட்டாத அடையாளப்படுத்திக்காதவர்களை தான் சொல்றேன். இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்தா வழி நெடுக பேனர் வச்சிருக்கணுமா இல்லையா? வழி நெடுக போஸ்டர் கொடிகள் பறந்திருக்கணுமா இல்லையா? யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லையே. நீங்களா தானே போய் குறுக்களை உளுந்து வண்டி போக கூடாதுன்னு நிறுத்துறீங்க. காவல்துறை உங்களுக்கு என்ன வேலை? எல்லா இடத்துலையும் பார்த்தா போலீஸ். ஏன்னா அங்க வந்துடக்கூடாது கூட்டம். எப்படி
அனுமதியை கொடுத்துருவீங்க, கூட்டம் போயிடக்கூடாதான், தடுத்து நிறுத்துறான், வேனை விட்டு இறங்கி சாலை மறியல் பண்றான், என்ன போவிடு, நடந்து போறேன், என்ன விடு, என்ன ஏன் நடந்து போறதுக்கே என்ன அனுமதிக்க மாட்டேன். பைப்பெல்லாம் உடைச்சிடுறாங்கன்னு சொல்லி தான் வந்து காவல்துறை வந்து நடந்து போக சொன்னாங்க. பைப்புக்கு போய் காவல் நில்லுங்க, பைப்புக்கு போய் நிக்க, பைப்பை உடைச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏன் நிக்கிறீங்க? பைப்பு கிட்ட நில்லுங்க, ஏன் நிக்கல? பைப் இல்லாத இடமா கொடுங்க. சரி, இப்போ தாவேக தொண்டர்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செஞ்சது தவறே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? திருப்பியும் ஒரு விஷயம், அது அவ்வளவு பேருக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் சொல்றேன். நீங்க நடத்தினதுல 10 உயிர்கள் பலியானது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். அதை உங்களால சொல்ல முடியலையே. இப்போ விஜய் அவர்கள் முதல் மாநாட்டுல கூட தான் வந்து டிராவல் பண்றப்போ 3 பேர் இறந்து போனதாக செய்தி வந்தது. அப்போ விஜய் அவர்கள் அடுத்த நாள் தான் அதுக்கான கண்ட ஒரு இரங்கல் அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன செய்யலைன்னு உங்களால சொல்ல முடியுமா? தரவுகளில் அதுதான் சொல்றேன். அவங்க குடும்பத்தாரர்களை சந்திச்சிருக்கிறாரு பொதுச் செயலாளர் மூலியமா நிவாரணம் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லணும் எங்களுக்கு இது பண்ணலைன்னு சொல்லிட்டு. சும்மா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவனுக்கு 15 லட்சமும் என்ன, இங்க இப்ப இங்க 5 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டீங்களா? அது அதையும் சேர்த்து சொல்றீங்க இல்லையா? அது யார் வீட்டு காசு? குட்டியப்பா கேட்டார்ல, எவன் அப்பா வீட்டு காசு? எவன் அப்பா வீட்டு காசு சேர்த்தா சொல்லுங்க. உங்க அப்பா வீட்டு காசா எடுத்து கொடுத்தீங்க 10 லட்சம்? அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் கேள்வி கேட்டது யாரு? சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் தான், வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியான்ற கட்சியை சார்ந்து தோழர் முகமது கவுஸ் தான் போறாரு கோர்ட்டுக்கு. நாங்க எந்த இடத்துலயும் யாரையும் விட்டு தரல. நீதிக்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசியல் ஆதாயம் தேடணுன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், அரசியல் தான் பண்ணணும்னு நினைச்சாருன்னா தளபதிக்கு ஒரு நிமிஷம் போதும், பண்ணிட்டு போயிடலாம். தலைவர் தளபதியினுடைய நோக்கம் அது இல்லை. பாதிக்கப்பட்டவனுடைய பக்கம் வந்து நிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு என்ன அளவுகோல்? 2.5 மணி நேரம் பேசணும், ஒத்துப்பீங்களா? அப்போ மானம், சூடு, சொரணை, ஈனம் இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்டா இத்தனை பேரை கொன்னீங்கன்னு கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவா, அவங்களுக்கு போவீங்க. பெரிய தொழிலதிபர் வீட்டு கல்யாணம், அதுக்கு போவீங்க. எளிய மக்களுடைய தலைவரம் கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டாராம். என் தம்பி செத்தான, அங்க ஏன்டா போல கேட்பானா இல்லையா ஒருத்தன்? அப்ப இவர்களுக்கான பதிலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்டா உங்க தலைவர் அங்க போயிருக்கிறாரு, இங்க ஏன்டா போலன்னு கேட்பானா இல்லையா? அப்ப சொல்லுங்க, எங்க தலைவர் கிங்காங் வீட்டுக்கு தான். அது செய்தி அங்க இருந்தாராம், முந்தின நாள் உடனடியா அவசரமா மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே வந்தாராம். இங்க ஒரு எளிமையானவராம் கிங்காங்கு, அவர் வீட்டுக்கு திருமணத்துக்கு கலந்துக்கிட்டாராம். சந்தோஷம். துடிக்க கொன்னீங்க அஜித்குமாரை. எப்படியெல்லாம் கதறி இருப்பான். சாரிமான்னு சொன்னீங்க ஃபோன்ல, நேரம் இல்லை. நீங்க எங்க போச்சு உங்களுக்கு நேரம்? மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க, பார்த்துக்கிட்டு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் ரோட் ஷோ நடத்துறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அங்கேயே தான் இருக்குது. கூறு போட்டு விற்றது நீங்கள் தான். ஆட்சி மாற்றம் அப்பப்போ கொண்டு வந்துகிட்டு இருந்தது நீங்கள் தான். கட்சிகளும் கூட்டணியும் மாற்றி அமைச்சுக்கிட்டது நீங்கள் தான். கேடு கெட்ட பிஜேபியை விதைச்சு தண்ணி ஊற்றி மரமாக்கி இன்னைக்கு வளர்த்து விட்டுருக்கிறதும் நீங்கள் தான். 1999 அதை பத்தி பேசுறதுக்கான அருகதை உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். தாவேகா கட்சி நடத்துற ஆர்ப்பாட்டம் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி.